இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தீமையான விஷயத்தை நன்மையினால எப்படி வெல்றது, தீமையை நன்மையினால வெல்லுன்னு வசனம் சொல்லுது. தீமைங்கிறதே கெட்ட விஷயமாச்சு, அது கூட எப்படி நன்மை செய்கிறோம், நன்மையினால அதை எப்படி மேற்கொள்றதுங்கிறது கொஞ்சம் விரிவாக வசன ஆதாரத்தோடனே பழைய பாடல ஒரு உதாரணத்தோடனே புதிய பாடல ஒரு உதாரணத்தோடனே கடைசியாக நம்ம லைஃப்பில் அனுதினம் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்ல நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஒருவேளை சேனலுக்கு நீங்கள் புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கும். நீங்கள் சத்தியத்தை அறியறதுல ரொம்ப ஆவல் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சரி, இந்த தீமையை நன்மையினால எப்படி ஓவர் கம் பண்றது? ஓகே, இது ரிவர்ஸ் சைக்காலஜிக்கல் திங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு ரிவர்ஸ் தியரம்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஒரு ப்ராசஸை இன்வெர்ட்டாக செய்யறது. ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு கெட்ட விஷயம் இருக்கு, அந்த கெட்ட விஷயத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உண்டு இல்லையா? அப்போ அந்த கெட்ட விஷயத்தை நம்ம எப்படி நன்மையா மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு 2 உதாரணம் இப்போ பார்க்கலாமே. பழைய பாடல சிம்சோன் பாருங்களேன். அவர் உருவாக்கப்பட்டதே இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தேர் கையில இருந்து மீட்டுக் கொள்றதுக்கு தான் ஒரு ரட்சகனா உருவாக்கப்பட்டார். ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுது, தேவ நியமங்களை அவர் மீற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. மீறார், தவறு செஞ்சார். இந்த தவறை எப்படி சரி செய்யறது? கடைசியா அவர் ஒரு வேண்டுதல் பண்ணுவாரு, இந்த ஒரு விச எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தேவனிடத்துல அவர் மன்றாடும் போது வலது கையில ஒரு பில்லரையும் அந்த பில்டிங்கை தாங்குற சென்டர் பில்லர்னு சொல்லுவாங்க. ஓகே, வலது கையில் ஒன்றையும் இடது கையிலையும் பிடிச்சி ஒரு விஷயம் அவங்களை பழி வாங்குவார், பெலிஸ்தேரை. ஓகேவா, அப்போ அந்த சிம்சன் உயிரோடு இருந்து அவங்கள பழி வாங்கினதை விட, பெலிஸ்தேரை மேற்கொண்டதை விட அந்த கடைசி நிமிஷங்கள்லாம் அவன் மேற்கொண்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? இதுதான் தீமையை நன்மையினால வெல்றது. ஓகே, அவர் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை என்ன பண்றாரு, அவர் தவறு செஞ்சுறாரு. அவர் செஞ்ச தீமையினால அவருக்கு தீமை நேரிட்டுது. அதை எப்படி ஜெயிக்கிறது? கடைசியில் திரும்ப அவர் எதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த நோக்கத்தையே செய்யறாரு. அப்போ 2 மடங்கு 3 மடங்கு பல மடங்கு அதிகமா அதை செஞ்சு முடிக்கிறார். புதிய பாட்டுல பவுல் எடுத்துக்கலாம். அவர் கிறிஸ்துவின் ஜனங்களை துன்பப்படுத்துறார், கொலை செய்யறதுக்கும் நியமங்களை வாங்கிட்டு அவர் புறப்படுறாரு. ஆனா அப்போ ரத்தப்பழி ஒருத்த மேல அது கண்டிப்பா இருக்கும் இல்ல. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி மன்றாடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு கேட்கிறாரு, அந்த ரத்தம் யாருனால சிந்தப்பட்டதோ அந்த மனுஷனை கேட்கிறாரு இல்லையா? அப்போ இப்ப சவுல் கிறிஸ்துவின் ஜனங்களை துன்பப்படுத்துறானா, அது நிச்சயமாவே அவனுக்கு ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அப்போ அதுல இருந்து எப்படி மேற்கொள்றது? அழகா அந்த 9வது அதிகாரத்துல சொல்லும். அவன் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் அவனை தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்ட்டு தேவன், கர்த்தராகிய தேவன் சொல்றாரு. அப்போ அதையே என்ன பண்றாரு, இயேசுவே மெய்யான தேவன் தனக்கு தெரிஞ்ச உடனே அந்த 3 நாள் இருக்காரு. அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றார், ஞானஸ்தானம் இருக்கார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லும், தாமதமின்றி அவனை கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் சொல்லி ஆலயங்கள் தோறும் அவன் பிரசங்கிச்சான்னு வசனம் சொல்லுது. தாமதமின்றி. ஓகே, அவர் ஒரு மார்க்கெட் சந்தை வீதிகளில் போனாலும் கிறிஸ்துவே தேவன்கிறத வச்சு அவர் வழக்காடுவார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதலா கிறிஸ்து வந்தார், அந்த காரியங்கள்லாம் சொல்லி வழக்காடுவார். அதே அது அவர் பக்தி வைராக்கியம் கொண்டு எப்பவுமே சுவிசேஷம் ஆரம்பிச்சு ஒரு ரொம்ப போல்டான பர்சன். ரொம்ப அதாவது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஈன்று எடுக்கிறதுக்கு கர்ப்ப வேதனை பற்றாரு. வசனமே பரலோகமே அங்கீகரிச்சு நமக்கு வசனமா அதை கொடுத்துருக்கு இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைகளை திஸ் இஸ் ட்ரூன்னு சொல்லி ஆவியானவர் அங்கீகரிச்சு நமக்கு இப்போ 2000 வருஷத்துக்கு மேல நமக்கு அது ஒரு ப்ரூஃபாவே கொடுத்துருக்கு இல்லையா? இதுதான் தீமையை நன்மையினால வெல்றது. அவர் ஒரு தீமை செஞ்சிருந்தாரு, அதை அறியாத போது வச்சுக்கலாம். ஓகேவா, மெய்யான தேவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதை நன்மையினால மேற்கொள்றார். செஞ்ச தவறுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. அந்த தண்டனை குறைக்கப்படவும், அந்த செஞ்ச தவறை விட அதிகமான நன்மைகள் செய்யும் போது அது மூடப்படுது, மன்னிக்கப்படுது, அந்த பாவம் கழுவப்படுது இயேசு கிறிஸ்துன்றதுனால. சரி, ஓகேவா, நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி தீமையை நன்மையினால வெல்றது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கோபம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களை இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துப்போமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் அவங்க கூட டீல் பண்ணும்போது பேசும்போது இவங்க கூட பேசினா நமக்கு கோவம் தான் வரும் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கோவம் வந்ததுன்னா நிச்சயமாக அது பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். கோவம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு வசனம் சொல்லுது இல்லையா? ஏன் அது குறிப்பாக சொல்லுதுன்னா, இந்த கோபம் வெறி, மூர்க்கம், கசப்பு, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம், விரோதம், வைராக்கியம், இது எல்லாத்தையும் கொண்டு வரும். கோபம் சும்மா தனியாலாம் வராது, இதெல்லாம் காம்பினேஷனான ஒன்று. அதனால தான் கோபம் வந்தாலும் பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அதுல ஜாக்கிரதையா இருக்கும். இப்போ நமக்கு ஒருத்தவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது இவங்க அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்தை நமக்கு கோபம் வரும்னா, அது எப்படி நம்ம இந்த தீமையை, அதனால நமக்கு பாவம் தானே உண்டு, அதுக்குண்டான தண்டனை உண்டு தானே. அப்போ நமக்கு உண்டான அந்த தீமை எப்படி நன்மையினால வெல்றதுன்னா, நம்ம அவங்க கூட பேசும்போது முன்னாடியே நம்ம ஆயத்தமா என்ன, நம்ம ஒரு அன்பின் முகத்துல பார்க்கணும். அதிகமா யாருனால நம்ம இந்த மாதிரி நெருக்கப்படுறோமோ, இந்த மாதிரி பாவத்துக்குள்ள ஆக்கப்படுறோமோ, அதாவது கோவப்படுறோமோ, அவங்க கிட்ட அதிகமா அன்பை காட்டுங்களா. உங்க
மனசார அவங்கள நேசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அன்புல நேசிக்கும் போது உங்களுக்கு கோவமே வந்து உள்ளுக்குள்ள வரவே வராது. என்னதான் பேசின ஒரு குழந்தை பேசுற மாதிரி, சின்ன பிள்ளைத்தனமா அவங்க தெரியாம செய்யறாங்க, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது வசனம், அந்த தாட்டுக்கு உங்களை கண்டிப்பா வந்து தேவன் கொண்டு போவார். ஒருவேளை நீங்க பாவம் ஏதாவது செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான், அதை விட அதிகமா நன்மை செய்யுங்க. இப்போ ஏழைகளை நிந்திக்கிறீங்க, இல்ல வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து ஒழுங்கா கொடுக்கல, கம்மியான சம்பளத்துல அதிக வேலை வாங்குற அந்த மாதிரி ஏன்னா எஜமானா இருந்தா அதிகமாக வந்து நீங்க அதை நன்மையினால மேற்கொள்றது எப்படின்னா அதிகமாக ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் பாவ சுபாவம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறேன், இல்ல மொபைல் கேம்ஸ், சோஷியல் மீடியா இந்த மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே நன்மையா கன்வெர்ட் பண்ணுங்க. அதே டிவைஸ்ல, அதே பிசாசனுடைய இந்த கேட்ஜெட்ல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் நிறைய இருக்கு. பைபிள் கிளாஸ், பைபிள் ஸ்டடி, இப்படி நிறைய ஆழமான சத்தியங்கள் நிறைய இருக்கு. இல்ல துதி பாடல்கள் நிறைய 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 இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அது அப்படியே வந்து அதுக்குள்ள வந்துருங்க. ஓகே, தீமையை நன்மையினால வெல்லுங்க. அதை உங்க மூளையை ஏமாத்துற விஷயம். ஓகே, மூளை வந்து கரெக்டாக அந்த டைம் அவன் பாவம் செய்யறதுக்கு ஏவும், பிசாசு அதை தான் வந்து செய்வான். ஓகே, பிசாசுக்கு வந்து எதிர்த்து நிற்கிறது இப்படி தான். ஓகே, அவன் தீமை செய்யறதுக்கு ஏவும், உன் ஃபோனை எடுன்னு சொல்லலாம். நீங்க வந்து ஃபோன் எடுத்து அவன் பார்க்க சொல்றது பார்க்காம உன் ஆவியானவர் ஏவுறது படி நீங்க கிறிஸ்டியன் விஷயமா வந்து பாருங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் அதுல இருந்து உங்களை பைபிளுக்கு கொண்டு வர ஃபுல்லா அவர் கூட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அது தேவனுடைய வேலை. நீங்க தேவனை விசுவாசிங்க, அவர் மீது கொண்ட அன்பினால நீங்க இதை செய்யுங்க. தீமையான விஷயத்தை நன்மையினால வெல்லுங்க. வேற எப்படி உங்களுக்கே வந்து ஒரு சில பாவ பழக்கமா இருக்கலாம், இல்ல சுபாவமா இருக்கலாம், எப்படி நன்மையினால வெல்றதுன்னு தெரியலன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க. அதுக்கு வந்து தனியா வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, அதில் நீங்க வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜா கேளுங்க. கண்டிப்பா கர்த்தருக்கு சித்தம்னா அதுக்கு தேவையான வந்து ஆலோசனை பைபிள்ல இருந்து வசனத்தின் ஆதாரத்துடனே வந்து சொல்ல ஒர்க் பண்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.